அனைவருக்கும் அன்பு வணக்கம். இன்று ஜெயலலிதா ரெசிபிஸ் என்ன சமையல் செய்ய போகிறேன் என்றால், இந்த மீன் வந்து கொடுவா மீன். இந்த கொடுவா மீன் சமையல் செய்ய போகிறேன். கிரேவி மாதிரி செய்ய போகிறேன். சோஸ்லாம் ஊற்றி இந்த காய்கள்லாம் போட்டு செய்ய போகிறேன். இது வந்து தமிழில் கொடுவா மீனுன்னுவாங்க. மலாயில் இதை வந்து ஈக்கன் சேக்காப்னுவாங்க மலாயில். இங்கிலீஷில் பராமுண்டி ஃபிஷ்னுவாங்க. ஸோ இது பொரித்து இந்த சாஸு இந்த காய்கள்லாம் போட்டெல்லாம் கலந்து நல்லா வெந்து வந்ததும் இது மேலே ஊற்றி விட்ற வேண்டியதான். பொரித்து முதல்ல வச்சிடணும். இது பாருங்கள், கேரட்டு, தக்காளி பழம், பச்சை மிளகா, இது அன்னாசி பழம், இது வந்து ரெட் கேபேஜ். ஓகே, இவ்வளவு தான் இந்த சமையலுக்கு உள்ளது. இதோட இது வந்து காய்ங்க, இது வந்து பேஸ்ட்டு, 3 சுவை கலந்த இந்த பேக்கெட்டில் உள்ளுக்குள்ள பேஸ்ட்டு. ஓகே, இது போட்டு தான் நான் இதெல்லாம் போட்டு செஞ்சுட்டு கடைசியில் மீன் மேலே ஊற்ற போகிறேன். அதுக்கு முன்னே மீனை வந்து பொரிச்சிடுவேன். ஓகே, அப்புறம்லாம் பொரிச்சு இதெல்லாம் கலந்து பேஸ்ட்டு வந்து எல்லாம் கொதி வந்ததும் தண்ணி 300 ml இருக்குங்க. ஸோ இப்போ இதெல்லாம் ரெடி ஆனதும் கடைசியில் இந்த மல்லி இலை இருக்குல்ல, மீன் மேலே டெக்கரேட் பண்ணுவேன், கார்னிஷ் பண்ணுவேன். சுற்றி எல்லாம் அழகுபடுத்துறதுக்கு இந்த மல்லி இலை. ஓகே, இங்கே வச்சுருக்கேன் நான். இந்த மீனை இதில் வச்சிடுறேன். இதெல்லாம் இந்த மீனை சுத்தமாக வெட்டி சுத்தமாக கழுவி இதை பாருங்க, எல்லாம் நல்லா இருக்குது, எல்லாம் க்ளீனாக இருக்குது. தண்ணியெல்லாம் வடிச்சாச்சு, டிஷ்யூ பேப்பரில் தொடச்சி எடுத்துட்டேன். இதை வந்து நான் நடுவில் வெட்ட போகிறேன். 2 துண்டை, இங்கே ஒரு துண்டு, இங்கே ஒரு துண்டு வெட்டி, இந்த பக்கமும் இங்கே ஒரு துண்டு, இங்கே ஒரு துண்டு வெட்டிட்டு மஞ்சத்தூள் உப்பு போட்டு கொஞ்சம் நேரம் வச்சுருந்து அப்புறம் பொரிக்க போகிறேன். மஞ்சத்தூள் கொஞ்சம் போதும், கொஞ்சம் எடுத்துக்கிறேன். அந்த பேஸ்ட்டில் வந்து எல்லா சுவையும் இருக்குது. ஓகே, இப்போ கத்தி எடுத்துகிட்டு வரணும். இந்த மீனை மஞ்சத்தூள் உப்பு போட்டேன், இன்னும் வந்து தேய்க்கலது. இந்த மீனை இந்த இது இருக்குதுல்ல, செதில் இருக்குதுல்ல, அது கொஞ்சம் வெட்டி எடுத்துடுறேன். இது கடையிலேருந்து வாங்கிட்டு வந்தது, இந்த வெட்டில் நான் மறந்தாச்சு. அந்த செதியில் ஒன்று இருக்கும், இது ஓகே இருக்குது. இது கொஞ்சம் வெட்டிடுறேன். இங்கே இருக்குது. ஸோ இப்போ வந்து நான் இந்த மீனை இந்த செதில் ஓரத்தில் உள்ளது வெட்டி எடுத்தாச்சு. இது வந்து கொடுவா மீன். ஓகே, இதை வந்து இந்த பக்கம் ஒரு கட் பண்ணலாம். அப்போ தான் அந்த சாஸ் எல்லாம் கிரேவியெல்லாம் போட்டு அந்த காயெல்லாம் போட்டு வேக வச்சுட்டு ஊற்றுறாங்க. அப்போ தான் வந்து அதோட இதெல்லாம் வந்து உள்ளுக்கு இறங்கும். அது மட்டும் இல்லை, இது பொரிக்கிறப்போ உள்ளுக்கெல்லாம் நல்லா பொரியலாகும். ஒன்று ஓகே, இது இப்போ இதுக்கு பிறகு நான் இதெல்லாம் போட்டு தேய்க்கிறேன். மஞ்சள் தூள் ரொம்ப போக வேண்டாம், உப்பு போட்டிருக்கு. பாருங்க, கொடுவா மீன் சமையல் நான் இன்னைக்கு கிரேவி செய்ய போகிறேன். கொடுவா மீன் கிரேவி பாருங்கள். ஓகே, இதை நான் எப்படி சமைக்கிறேன்னு பாருங்கள். இருங்க, இதுக்கு பிறகு கொஞ்ச நேரம் நான் மேரினேட் பண்ணி, இப்போ இதெல்லாம் வந்து எல்லாம் போட்டு மஞ்சத்தூள் உப்பெல்லாம் போட்டு தடவி வச்சுருக்கேன்ல, இன்னும் கொஞ்ச நேரம் சென்று அப்படியே வச்சுருக்கிறேன் மேரினேட் பண்ணி. ஏன்னா உப்பு இருக்குது, மஞ்சத்தூள் எல்லாம் கொஞ்சம் ஊறட்டும், பிறகு நான் பொரிப்பேன். அப்புறங்க மீன் எங்கே இருக்குது பொரிக்கிறதுக்கு? பொரிக்க மீன் இருக்குது, கொடுவா மீன், பராமுண்டி ஃபிஷ்ஷு. ஸோ இப்போ இதை நான் இப்போ பொரிக்க போகிறேன். முதல்ல பொரிக்கணும். எண்ணெய் ஊற்றுறேன். எண்ணெய் ஊற்றுறேன், சூடாகிருச்சு.
இப்போ நான் இந்த மீனை இதில் போடுறேன். எந்த மீன் வாங்கினாலும் முதல்ல சமைக்கிறதுக்கு முந்தி பொரிச்சாலும் சரி, குழம்பு வச்சாலும் சரி, என்ன செய்யணும்னா முதல்ல வாங்கிட்டு வந்துட்டு உப்பு போட்டு மஞ்சத்தூள் போட்டு அதை சுத்தமாக கழுவிடணும். கழுவினா தான் அந்த உப்பெல்லாம் போயிடும், மஞ்சத்தூள் அதில் இருக்கும், எல்லாம் கொஞ்சம் க்ளீன் ஆகிடும். அதுக்கு தான் பாருங்க. மீன் வந்து அடியில் அந்த இந்த பக்கம் அடியில் பொரிஞ்சிருச்சு, இந்த பக்கம் வந்து நல்ல இப்போ நான் அடிப்பக்கம் வந்துருக்கு. இப்போ நான் திருப்பி இந்த பக்கம் அடியில் வைக்கிறேன். நான் 14 கண்டினியூ. ஹலோ வியூவர்ஸ், அங்கே பாருங்கள், மீன் பொரிஞ்சிருச்சு, 2 பக்கமும் பொரிஞ்சிருச்சு. இப்போ நான் என்ன செய்கிறேன் பாருங்கள், இப்போ இதை எடுத்து மீனை பொரிஞ்சிடும். இந்த தட்டு இருக்குதுல்ல, இந்த தட்டு, இந்த தட்டில் இந்த மீனை கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருக்கேன் நான். இந்த மீனை இந்த தட்டில் கொஞ்ச நேரம் அப்படியே வச்சுருக்கேன். பிறகு வந்து இன்னொரு தட்டுக்கு மாற்றி அதில் வந்து இதில் செய்கிற அந்த சாஸெல்லாம் அதில் ஊற்றி அழகுபடுத்துவேன், கனிஷ் பண்ணுவேன், டெக்கரேட் பண்ணுவேன் அழகாலாம். இந்த பேஸ்ட்டு இப்போ நான் ஆட் பண்ணுறேன். இது வந்து 150 கிராம் இந்த 3 சுவை கலந்த பேஸ்ட்டு. இந்த சாஸ் வந்து 3 சுவை கலந்துருக்கு. இது வந்து 150 கிராம். இது நான் அதில் போட்டுருவேன். இந்த சட்டியில் ஊற்றிட்டு சட்டியில் ஊற்றிட்டு 200 ml 300 ml ஊற்றணும். நான் 350 ml ஊற்றுறேன் தண்ணி ஊற்றுறேன். இது கொஞ்சம் கொதிக்க வைக்கணும், கொதி வரணும். அப்படியே கலரி விட்டுட்டு இதில் வந்து நிறைய இன்க்ரீடியன்ட்ஸ் கலந்துருக்காங்க. ட்ரை சில்லிஸ், அனியன், கார்லிக், சில்லி, ஜிஞ்சர், lemongrass, galangal, black pepper, chilli sauce, tomato sauce, oyster sauce, cooking oil, tamarind paste, salt, sugar and அது என்ன ஒன்று, இது என்னன்னு தெரியல, அது இது மாதிரி கலந்துருக்காங்க. அது இம்பார்ட்டன்ட் இல்லை, முக்கியமானது இதுதான். எல்லோரும் சமையலுக்கு போடுறது ஏதோ ஒன்று கலந்துருக்காங்க, அது என்னன்னு தெரியல. இந்த பேஸ்ட்டில் எல்லாம் வந்து அந்த பேஸ்ட்டு கெட்டு போகாமல் இருக்கிறதுக்கு அது ஒரு மாதிரி இன்க்ரீடியன்ட்ஸ் கலப்பாங்கல்ல, அது கலந்துருக்காங்க. ஓகே, இது வந்து கொதி வரட்டும். கொதி வர்றதுக்கு முன்னே நம்ம போட்டுடலாம் இதில். ஓகே, இப்போ என்ன போடுறேன்னா கத்திரிக்காய் டொமேட்டோ போடுறேன். இது கொஞ்சம் சுண்டின பிறகு தான் எடுத்து நான் மீன் மேலே ஊற்றுவேன். ஒரு தக்காளி பழம் சின்னதாக வெட்டியிருக்கு. இப்போ தக்காளி பழமும் கேரட்டும் தான் நல்லா வேகணும். தக்காளி பழம், கேரட்டு, பச்சை மிளகாய் வந்து க்ரீன் சில்லி வந்து காட்டமாக இருக்குது. க்ரீன் சில்லி 3 போடுறேன். பாருங்க வியூவர்ஸ், இப்போ இது தக்காளி பழம், இந்த கேரட் எல்லாம் வந்து வெந்துருச்சு. ஸோ இப்போ நான் வந்து இது போடுறேன், அன்னாசி பழம் சின்னதாக வெட்டினது. இந்த சாந்து இருக்குது இல்லை, இப்போ கொஞ்சம் வெந்துச்சு இல்லை, இதில் உரப்பு இருக்குது. ஏன்னா பட்டை மிளகா கலந்துருக்காங்க, சில்லி கலந்துருக்காங்க. நான் வந்து 3 பட்டை மிளகா 3 பச்சை மிளகா போட்டேன்.
இரண்டு எடுத்துட்டேன். ஒன்று தான் வச்சுருக்கேன். ஏன்னா இது கொஞ்சம் காட்டமாக இருக்குது, ரொம்ப கலந்தால் உரப்பு சாப்பிட முடியாதுனால. அதனால் ஒரு மிளகாய் தான் போட்டிருக்கேன், பச்சை மிளகா ரொம்ப வேணாம், ஏன்னா இதுலேயே எல்லாம் உரப்பு இருக்குது. ஓகே, ஸோ இப்போ வந்து இது போட்டிருக்கு. இதுங்க அன்னாசி பழம் போட்டேன், அந்த மற்ற 2 காய்களும் இருக்குது, தக்காளி பழம், கேரட்டு. இப்போ வந்து நான் இது ரெட் கேபேஜ் இதில் ஆட் பண்ணுறேன். கொஞ்சம் கட்டி இந்த சாஸ் வந்து இந்த கிரேவி வந்து கொஞ்சம் கட்டி ஆனதும் பிறகு நான் அடுப்பு ஆஃப் பண்ணிவிட்டு மீன் மேலே ஊற்றுறேன். 3 பச்சை மிளகா போட்டு 3 பச்சை மிளகாவில் 2 நான் வெளியே எடுத்துட்டேன். 1 தான் இருக்குது, காரணம் உரப்பு ரொம்ப இருக்கும். இந்த சோஸ்லேயே நிறையா உரப்பு இருக்குது, இந்த கிரேவிலேயே. ஓகே ஓகே, நல்லா கட்டி ஆயிடுச்சு. விண்டோ கொஞ்சம் சின்னதாக்குறேங்க. விண்டோ ரொம்ப பக்கமாக இருந்துச்சு. ஓகே, இப்போ கட்டி ஆகிருக்குது. இப்படி தான் இருக்கணும். அந்த மீன் மேலே ஊற்றுறப்ப இந்த சோஸ் வந்து இவ்வளோ கிரேவியாக நல்லா கொஞ்சம் கட்டியாக இருக்கணும். கிரேவியாக வந்துருச்சு பாருங்க, நல்லா கிரேவியாக இருக்குது. இப்படி தான், இந்த மாதிரி கிரேவி தான் ஊற்றணும் அதில். இதை பாருங்க வியூவர்ஸ், ஹலோ வியூவர்ஸ், இதை பாருங்க, இந்த கிரேவியை நான் இப்போ இது மேலே வச்சுக்கிறேன். பாருங்க, இதெல்லாம் வெந்துருச்சு. காய்ங்க எல்லாம் கிரேவி எல்லாம் நல்லா சுண்டி வந்திருக்குது. ஸோ இப்போ இது மேலே ஊற்றியாச்சு. பாருங்க, மீன், ஓகே, கொடுவா மீன் கிரேவி செஞ்சு முடிச்சுட்டேன். ஓகே, இதுக்கு பிறகு நான் கணேஷிங்லாம் பண்ணிட்டேன். இதுக்கு பிறகு வீடியோ முடிச்சிடுறேன்னே, வீடியோ முடிக்கிறேன்.